தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு கோலிவுட் திரையுலகினர் பலர் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து வேணும்னு சொல்லி போராடிய மக்கள் மேல போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினதுல 12 பேர் பலியாகியிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடே தூத்துக்குடியில பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல கோலிவுட் செலிபிரிட்டிஸ்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா முன் தைரியமா இந்த கொடுமையான செயலை எதிர்த்து பேசியிருக்காங்க, ட்வீட் பண்ணிருக்காங்க. அது யார் யாருன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். தலைவர் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா மக்களோட உணர்வை மதிக்காத இந்த அரசின் அலட்சிய போக்கின் விளைவாக இன்னைக்கு பொதுமக்கள் சுடப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. இது வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி ட்வீட் பண்ணிருக்காரு. உலகநாயகன் கமல்ஹாசன் போன வாரம் என் அன்போட வெல்கம் பண்ண தூத்துக்குடி மக்களுக்கு இப்படி நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு, நான் கிளம்பி தூத்துக்குடி போயிருக்கேன்னு சொல்லி ட்வீட் பண்ணிருக்காரு. ட்வீட் பண்ணறதோட நிறுத்தாம கமல்ஹாசன் கிளம்பி தூத்துக்குடிக்கே போயிட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததா தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி மௌனம் கலைக்க வேணும்னு சொல்லி அதிரடியா பேசியிருக்காரு. 2019 பற்றி கவனமாக யோசிக்க வேண்டும் மக்கள்னு சொல்லியிருக்காரு விஷால். அதுக்கு அடுத்ததா டைரக்டர் ராஜமுருகன் பாத்தீங்கன்னா இது மன்னிக்கவே முடியாத அரச பயங்கரவாதம்னு சொல்லி எழுதியிருக்காரு. இத பத்தி மௌனமா இருக்கக்கூடாது, எல்லாருமே பேசியாகணும், ஏன்னா இது நாளைக்கு நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. நடிகர் சங்கமும் அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல இத பத்தி எழுதியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் விவேக் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில பலியானவர்களை நினைச்சு என் இதயம் அழறதுன்னு சொல்லி விவேக் எழுதியிருக்காரு. பார்த்திபன் இத பத்தின ஒரு கவிதையை எழுதியிருக்காரு. நம்மளோட மக்களை அரசே எப்படி கொன்று குவிக்கலாமான்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. நடிகர் தனுஷும் ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடும் மக்களோட உணர்வுகளை மதிக்கணும், அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், இதுக்கு காரணமா இருக்கிறவங்க கண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அறிவழகனும் 1919ல நடந்த ஜாலியன் வாலாபாக தூத்துக்குடியில நடந்த இந்த படுகொலைக்கு கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு. ரங்கநாதன் மாதவன் இது நடந்தது ஒத்துக்கவே முடியாத ஒரு கொடூரம் அப்படின்னு சொல்லி இத பத்தி ட்வீட் பண்ணிருக்காரு. லிரிசிஸ்ட் விவேக்கும் இத பத்தி ட்வீட் பண்ணிருக்காரு. எங்களை மாதிரி உள்ளவங்க கைகள் எப்பவும் கீழே இருக்கும்னு நினைச்சிடாத, ஒரு நாள் எங்கள் கைகள் ஓங்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஜெயம் ரவி ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனோட உயிரை எடுக்கிறதுக்கு அதிகாரம் யாரு கொடுக்கறாங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. எஸ்ஆர் பிரபு இது அரசு வன்முறைன்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு. சிம்பு தேவன் இத பத்தி தூக்கமற்ற வலி மிகுந்த இரவு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஆக்டர் சித்தார்த்தும் இத பத்தி எழுதியிருக்காங்க. இந்த துப்பாக்கிலேருந்து போன ஒவ்வொரு குண்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும்னு எழுதியிருக்காரு. பிக் பாஸ் புகழ் காயத்ரி ரகுராமும் இத பத்தி எழுதியிருக்காங்க. ஆக்டர் அரவிந்த் சாமி இத பத்தி எழுதியிருக்காரு. ஏஆர் முருகதாசும் இத பத்தி ட்வீட் பண்ணிருக்காரு. ரஜினியோட அடுத்த படம் பண்ற டைரக்டர் கார்த்தி சுப்புராஜ் இத பத்தி எழுதியிருக்காரு. அரச பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல கடைசியா சத்யராஜ் ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்காரு. அதை தான் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. தூத்துக்குடியில் நடந்த கொடுமைக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் கூறிக்கொள்கிறேன். உடனடியாக ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும். ஒன்றே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கோ வாழும் ஒரு முதலாளி நமக்கு முக்கியமா, இங்கு வாழும் நம் உறவுகளும் சொந்தங்களும் நம் தமிழ்நாட்டு மக்களும் முக்கியமா என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். இது நெஞ்சம் பதைக்க வைக்கிறது, மனதை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. இந்த கொடுமைக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு இறந்தவர்களுக்கு என்னுடைய ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் இறந்திருக்கிறார்கள், மாணவி உட்பட 10க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். இதற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன், உங்களில் ஒருவனாக. கோலிவுட் திரையுலகினர்லாம் முன் தூத்துக்குடி ஷூட்டிங்கை பத்தி இப்ப பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தூத்துக்குடியில நடந்த கொடுமையை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு ஃபில்மி பீட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.